delights. Adyar Ananda Bhavan Sweets and Snacks. Repco Home Finance, your dream home awaiting you. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று டிசம்பர் 6ஆம் தேதி சென்னையில் நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழா ஏற்கனவே எதிர்பார்த்தது மாதிரி அரசியலில் மீண்டும் புதிய சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஒன்றாக மேடையேறுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏனென்றால் கடந்த வருடமே இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு விகடன் சார்பில் திருமாவளவனை அழைத்தார்கள் என்றும் அதன் பிறகு ஏற்பட்ட சூழல் மாற்றங்களில் விஜய் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் என்று திருமா அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் இதன் பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் பற்றியெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து சில அறிக்கைகளாக நீண்ட அறிக்கைகளாக வெளியிட்டு வந்திருக்கிறார். இன்று காலை கூட, அதாவது இந்த நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற்ற நிலையில் இன்று காலை கூட யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூதுமறிந்தே தகர்த்தோம் என்ற தலைப்பிலே ஒரு நீண்ட விளக்கத்தை இன்று மீண்டும் விசிக தலைவர் திருமா வெளியிட்டிருந்தார். இந்த வெளியீட்டு விழாவில் இன்று பேசிய விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, ஆனால் இந்த நிகழ்ச்சியோட அழைப்புதலையோ மற்றவங்க பேசும்போதோ அவரை விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகி என்று அடையாளப்படுத்தவில்லை. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற நிறுவனத்தின் தலைவர் என்ற வகையிலேயே ஆதவ் அர்ஜுனா இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டார். ஆனாலும் அவர் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து இந்த நூலுக்கான ஆக்க உரை என்ற தலைப்பிலே உரையாற்றினார். அந்த உரையிலே மீண்டும் பல சர்ச்சைகளை ஆதவ் அர்ஜுனா கொளுத்தி போட்டிருக்கிறார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மன்னராட்சியை ஒழிப்போம் என்று கூறியிருக்கிறார். 2026 தேர்தலுக்கான பணிகள் 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். அது அவர் சொல்றது என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக வெற்றி பெற்றால் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார் என்ற அடிப்படையில் தான் அவர் மன்னராட்சியை ஒழிப்போம் என்ற ஒரு விஷயத்தை இங்கே முன்வைத்திருக்கிறார். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பத்திரிகை பேட்டியிலே ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னார் என்றால், சினிமாவில் இருந்து அதை 4 வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்தவர்கள்லாம் துணை முதலமைச்சர் ஆகும்போது 40 வருடங்களாக அரசியலில் இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் திருமா ஏன் அந்த பதவிக்கு வரக்கூடாது என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அப்போதே திமுக இதற்கு மிக கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா பயணத்தில் இருந்தபோது அவரை தொடர்பு கொண்டு திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அந்த கருத்துக்கு நீங்கள் ஒரு பதில் கொடுங்க, திமுகவை நேரடியாக விமர்சித்த உதயநிதியை நேரடியாக விமர்சித்த ஆதவ் அர்ஜுனா மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துங்கள் என்று ஸ்டாலின் இட்ட உத்தரவின் பேரில் அன்று உடனடியாக சத்தியமங்கலத்தில் இருந்தபடி செய்தியாளர்களை சந்தித்த ஆர் ராசா, அரசியல் புரிதல் காரணமாக இப்படி சிலர் பேசுகிறார்கள், அவர் மீது திருமாவளவன் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என்று சொல்லியிருந்தார். உடனடியாக இது குறித்து விசிக தலைவர் திருமாவிடம் கேட்டபோது உயர்நிலை குழு அந்த நிர்வாகிகள் கூட்டத்திலே பேசி நாங்கள் முடிவெடுப்போம் என்று கூறினார். ஆனால் அப்படி எந்த நடவடிக்கையும் ஆதவ் அர்ஜுனா மீது எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் தான் இன்று டிசம்பர் 6ஆம் தேதி 2026 சட்டமன்ற தேர்தலில் மன்னராட்சியை ஒழிப்போம், இனி பிறப்பால் ஒருவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்ற நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குவோம் என்று சொன்ன ஆதவ் அர்ஜுனா கால சூழல் காரணமாக திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியவில்லை என்றாலும் அவருடைய மனசாட்சி இங்கேதான் இருக்கிறது என்று குறிப்பிட்டார். அந்த அம்பேத்கருடைய கனவை தமிழகத்தில் நிறைவேற்றிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களுடைய கனவு எப்பொழுதும் கூடுவார். மேடையில் அவர் இல்லை, ஆனால் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். இப்படி ஒரு சர்ச்சை வெடித்துக் கொண்டிருந்த இந்த நிலையில் தான் இந்த நிகழ்ச்சியில் நிறைவாக பேசிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அம்பேத்கர் பற்றிலாம் பேசிட்டு கடைசியாக இந்த நடப்பு அரசியலுக்கு வந்தார். அதாவது 200ஐ வெல்வோம் என்று இருமாப்போடு அவங்க சொல்கிறாங்க. அந்த கூட்டணியை மக்களே மைனஸ் ஆக்கிடுவாங்க என்று சொல்லி
கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம். என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, மக்களை உண்மையிலேயே உணர்வுபூர்வமாக நேசிக்கிற ஒரு ஆட்சி அமையும் என்று அறிவித்து நிகழ்ச்சியை பேசி முடித்து விட்டதோடு திடீரென்ற ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்ற அவருடைய பாணியிலேயே தொல் திருமாவளவன் விசிக தலைவர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாததற்கு காரணம் கூட்டணி அழுத்தம்தான் என்று நான் யூகிக்கிறேன். இருந்தாலும் அவர் இங்கே பங்கேற்க முடியாவிட்டாலும் அவருடைய மனம் முழுதும் இங்கே தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று ஆதவ அர்ஜுனாவுடைய தொடர்ச்சியாக விசிக தலைவர் திருமாவளவன் பற்றி விஜய் என்று பேசியிருக்கிறார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த விகடன் குழுமத்திற்கும் வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள், மீண்டும் என்னுடைய நன்றிகள். கடைசியா ஒரே ஒரு விஷயம், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். நன்றி, வணக்கம். ஆக இந்த கூட்டத்தில் திருமாவளவன் கலந்து கொண்டிருந்தால் என்ன விதமான ஒரு அரசியல் ரீதியான அடுத்தடுத்த சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்குமோ அதற்கு குறைச்சல் இல்லாத வகையில் திருமா கலந்து கொள்ளாவிட்டாலும் இந்த விழா திமுக கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற பதவியில் இன்று வரை இப்போது வரை நீடிக்கிறார். அப்படி ஒரு சூழலில் நாங்கள் மன்னராட்சியை ஒழிப்போம் என்று உதயநிதியை நேரடியாக அட்டாக் செய்வது, அது மட்டுமல்ல தமிழ் சினிமா இன்று குறிப்பிட்ட ஒருவரின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்று அந்த வகையிலும் சரி திமுகவை நேரடியாக தாக்கியிருக்கிறார் ஆதவ அர்ஜுனா. அதே போல அவருக்கு சற்றும் குறையாமல் விஜயும் திமுகவையும் திமுக கூட்டணியையும் நேரடியாக தாக்கியதோடு திருமாவளவன் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாததற்கு காரணம் திமுக கொடுத்த நிர்பந்தம்தான் என்றும் சொல்லி, என்றாலும் அவருடைய மனம் இங்கே தான் இருக்கும் என்று சொல்லி மீண்டும் திமுக கூட்டணியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் ஒரு மையமாகி இருக்கிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை திருமா எப்படி கையாளப் போகிறார் என்பதில் தான் அடுத்தடுத்த விளைவுகள் எப்படி இருக்க போகின்றன என்று தெரியும். இன்னைக்கே ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சை லைவில் பார்த்ததுமே விசிக நிர்வாகிகள் திருமாவளவனை தொடர்பு கொண்டு இன்னும் இவரை கட்சியில் வச்சிருக்க போறீங்களா என்று கேள்வி கேட்டதாக ஒரு தகவல் உலவுகிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இந்த விழாவை ஒட்டி முறையான அழைப்பு இல்லை. அப்படிப்பட்ட இந்த நிலையில் விசிக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியில் இருந்துகிட்டே அந்த விழாவில் போய் தலித்துகளுக்கான உண்மையான தலைவர் விஜய் தான் என்பது போல ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கிறார். வேங்கை வயலுக்கு நீங்கள் வரணும், நீங்கள் ஃபீல்டுக்கு வரணும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். மேலவளவு முருகேசன் படுகொலை பற்றி ஆதவ அர்ஜுனா இந்த விழாவில் பேசியிருக்கிறார். மேலவளவு முருகேசன் அந்த விவகாரம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அடிநாதமாக இருக்கிறது என்பதை கூட மறந்து அவர் ஒரு விஜய் கட்சியின் நிர்வாகியைப் போல இந்த கூட்டத்திலே பேசியிருக்கிறார். அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே திமுக வெளிப்படையாக கோரிக்கை வைத்த நிலையில் இன்று விசிகவுடைய முக்கிய நிர்வாகிகளே கட்சியின் தலைவர் திருமாவிடம் கோரிக்கையாக வைக்க தொடங்கிவிட்டார்கள் என்று அக்கட்சியின் தலைமை நிர்வாகிகளே நம்மிடம் சொல்கிறார்கள். இது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு மெசேஜையும் இந்த இடத்துல அவங்க சுட்டி காட்டுறாங்க. இந்த நிகழ்ச்சியில், அதாவது இன்று டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியிலே பங்கேற்ற அம்பேத்கரின் பேரன் ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் நாளை டிசம்பர் 7ஆம் தேதி காலையில்
விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அலுவலகத்தில் அங்கே நடக்கிற புத்தக வெளியீட்டு விழாவிலும் உரையாடல் விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். அந்த நிகழ்வோட அழைப்புதல் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, விசிகாவுடைய அனைத்து தலைமை நிர்வாகிகள், அதாவது பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் இந்த விழாவில் பங்கேற்கவில்லை. அவரை தவிர மற்ற நிர்வாகிகள் பெயரெல்லாம் இருக்கிறது. SS பாலாஜி துணை பொதுச் செயலாளர், ஆலூர் ஷானவாஸ் அவர் துணை பொதுச் செயலாளர், இவர் பேரெல்லாம் போட்டுட்டு துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பெயர் இந்த அழைப்புதழில், அதாவது விசிகாவுடைய அதிகாரப்பூர்வ புத்தக வெளியீட்டு விழா, அந்த ஆனந்த் டெல்டும்டே அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா, விசிகா கட்சியின் அதிகாரப்பூர்வ நிகழ்வு, விசிகா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடக்கிற நிகழ்வில் ஆதவ் அர்ஜுனா பெயர் இடம்பெறவில்லை. இதிலிருந்தே அவரை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார் தெரியுமா என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று விசிகா நிர்வாகிகள் சொல்கிறார்கள். ஆனால் இதை திமுக எவ்வாறு எடுத்துக்கொள்கிறது என்றால், இல்ல இவர் திருமாவளவனின் முழுமையான ஒரு அங்கீகாரத்துக்கு பிறகு, ஒரு அனுமதிக்கு பிறகுதான் இப்படி பேசியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் ஆதவ் அர்ஜுனா பேரை சொன்னதும் அந்த அரங்கத்திலே கைத்தட்டல்கள் எழுகின்றன. ஆனால் யாரும் விசிகா துண்டு போட்டுக்கொண்டு அங்கே வரவில்லை. அநேகம் பேர் தமிழக வெற்றிக் கழக துண்டு அணிந்துதான் அங்கே வந்திருக்கிறார்கள். விசிகா நிர்வாகிகளோ தொண்டர்களோ அங்கே வரவில்லை என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டு, அதே நேரம் ஆதவ் அர்ஜுனா தனது சொந்த செல்வாக்கில் தன்னுடைய ஆதரவாளர்களை அரங்கத்துக்கு அழைத்து வந்து இந்த மாதிரி இவர் பேசும்போதெல்லாம் அதுக்கு ஆரவாரம் எழும் அளவுக்கு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் திருமாவளவரின் புரிதலோடு தான் ஆதவ் அர்ஜுனா இந்த விழாவில் பேசியிருக்கிறார். இது கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் இந்த இழுபறி நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆதவ் அர்ஜுனாவுக்கு உதயநிதி மேலே தனிப்பட்ட சில வருத்தங்கள், கோபங்கள் இருக்கலாம். ஆனால் அதை அடிப்படையாக வைத்து திமுக கூட்டணியை உடைப்பது என்ற ஒரு மாஸ்டர் பிளானில் அவர் ஈடுபட்டு இருக்காரு. அதற்கு திருமாவளவன் அதை அறிந்திருந்தாலும், சூது தகர்த்தோம் என்று சொன்னாலும், அவர் தன்னுடைய கட்சிக்குள்ளே அந்த சூதை துணை பொதுச் செயலாளர் என்ற பதவி கொடுத்து அமர வைத்திருக்கிறார். அதனால் இனியும் நாம் பொறுத்திருக்கக்கூடாது என்று திமுக நிர்வாகிகள், குறிப்பாக இளைஞரணி திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக தொடர்ந்து சமூக தளங்களில் பதிவுகளையும் இட ஆரம்பித்து விட்டார்கள் இன்று இரவே. இந்த நிலையில்தான் இந்த விவகாரத்தை திருமாவளவன் எப்படி கையாளப் போகிறார், திமுக கூட்டணியில் தொடர்ந்து இருக்கிறோம் என்று இன்று காலை வரை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மன்னராட்சியை ஒழிப்போம் என்று திமுகவுக்கு எதிராக பேசுகிறார். கூட்டணிக்குள் திமுக கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம், கட்சிக்குள் மற்ற நிர்வாகிகள் கொடுக்கக்கூடிய அழுத்தம், இந்த இரண்டு புறத்திலிருந்து வருகிற அழுத்தத்தை திருமா எவ்வாறு கையாளப் போகிறார் என்பது அரசியலில் மிகுந்த சுவாரஸ்யமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த விஷயத்தில் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் என்னவென்று அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. Festive Sweet Delights, Adiyar Ananda Bhavan Sweets and Snacks. Repco Home Finance, your dream home awaiting you. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.